பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். கர்த்தருடைய கிருபையினால் இந்த புதிய ஆண்டிற்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த 2026 உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சமாதானத்தையும் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் ஒரு செழிப்பையும் கொண்டு வருகிற ஒரு வருடமாக இருக்கும்படி நான் உங்களை வாழ்த்துகிறேன். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த காணொளி மூலமாய் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தேவன் இந்த வருடத்திற்கு என்று நான் தேவனிடத்தில் கேட்ட பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அது நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்கும், நம்மை பலப்படுத்தும், நம்மளை புதிய ஒரு ஆவிக்குரிய நிலைமையில் ஒரு மேன்மையை கொடுத்து நம்மளை இன்னும் கொஞ்சம் ஞானம் உள்ளவர்களாய் அது நடத்தும் என்று நான் நம்புகிறேன். எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 6வது வசனம் நான் வாசிக்கிறேன். இதோ நான் அவர்களுக்கு சவுக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆங்கிலத்தில் behold I will bring to it health and healing and I will heal them and reveal to them abundance of prosperity and security. இன்னொரு translation I will reveal them to abundance of peace and truth அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த வார்த்தை முதலாவது பார்த்தோம்னு சொன்னால் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி. சௌக்கியம் அப்படின்றது ஹெல்த்து, அதாவது உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தி லைஃப்பை, ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை, ஒரு ஹெல்த்தான ஒரு சரீர பலத்தோடு கூட ஒரு தீர்க்காயுசோடு கூட நல்ல சுகபலனோடு இருக்கிற ஒரு காரியத்தை தேவன் முதலாவது நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அதான் சௌக்கியம். ரெண்டாவது ஆரோக்கியம் அப்படின்றது ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அப்படின்னு இருக்குது. அப்போ ஆரோக்கியம் எங்கே தேவைப்படும் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு பலவீனம் இருக்கிறது, ஏற்கனவே ஒரு காயம் இருக்கிறது, ஏற்கனவே ஒரு வேதனை வலி இருக்கிறது, அங்கே தான் எனக்கு ஆரோக்கியமும் குணமும் தேவை. அதனால ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல என்ன சொல்கிறாரா, நீங்கள் நல்லா இருப்பீங்க, நல்ல சுகபலனோடு தீர்க்காயுசோடு நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் ஆரோக்கியம் வர பண்ணி. ஏதோ ஒரு சில இடங்களில் நீங்கள் தவறி இருக்கீங்க, ஏதோ ஒரு சில இடங்களில் நீங்கள் பலவீனத்தோடு காயத்தோடு வலிகளோடு இருக்கீங்க இல்லையா, அதை நான் சரி செய்து உங்களை குணமாக்குகிற தேவனாய் இந்த ஆண்டிலே இருப்பேன் என்பதை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அதற்கு ஆதாரமாய் எந்தெந்த காரியத்தில் நமக்கு ஆரோக்கியம் தேவை அப்படின்றத நான் ஒரு சில காரியங்களை சொல்கிறேன். எரேமியாவே புஸ்தகத்தை அதே புஸ்தகத்தில் 30:17 வாட்சுன்னு சொன்னால், அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனம் எதை சொல்லுது அப்படின்னா, விசாரிப்பற்ற சீயோன் அப்படின்னாலே தேவனுக்கு பிரியமான ஒரு பர்வதம், தேவன் விரும்புகிற ஒரு ஸ்தலம். எருசலேமை அவர் ரொம்ப பிரியமாக ஒரு பிள்ளையை கூப்பிடுவது போல, ஒரு மகளை அழைப்பது போல சீயோன் பர்வதமே அப்படின்னு சொல்லுவார். அந்த சீயோனை எப்படி சொல்கிறாருன்னா, அவர் உன்னை விசாரிப்பற்ற சீயோன், உன்னை விசாரிக்கிறதற்கு ஒருவரும் இல்லை, உனக்கு பல பிரச்சனைகளோடு நீ இருக்கிற, பல கேள்விகளோடு இருக்கிற, பல போராட்டங்களோடு குழப்பங்களோடு பல காயங்களோடு மன முறிவுகளோடு நீ இருக்கிற, ஆனால் உன் இருதயத்தின் காயங்கள் வெளிப்படையாய் தெரிவதில்லை, அதை விசாரிக்கவும் ஒருவரும் இல்லை, தெரிந்தவர்களும் உன்னை கண்டுகொள்வதில்லை. ஒரு சில சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நம்ம மிகுந்த மனக்காயங்களோட வேதனைகளோட நம்ம போய் கொண்டிருப்போம். நம்மளை சுற்றி ஒரு கூட்டம் இருப்பாங்க, நம்மளை சுற்றி ஒரு சில மக்கள் இருப்பாங்க, ஆனால் நம்மை புரிந்து கொண்டு நம்ம இருதயத்தின் காயங்களை புரிந்து கொண்டு விசாரிப்பார் ஒருவரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு ஹெல்த்தி லைஃப்பை மட்டும் இல்லை, இதுக்கு முன்பதாக ஏற்பட்ட காயங்கள், நீங்களாக ஏற்படுத்தி கொண்ட ககாயங்களாக இருந்தாலும், மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட இருதயத்தின் காயங்களாக இருந்தாலும் அவைகளை ஆற்றி அதில் ஒரு ஆரோக்கியத்தின் குணத்தையும் கர்த்தர் இந்த வருஷத்திலே வர பண்ணுவார். ஆமென். நிரந்தரமான சுகத்தை, குணத்தை, ஆரோக்கியத்தை அவர் உங்களுக்கு தந்தருள்வாராக. அடுத்து, நான் அவர்களுக்கு பூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். சமாதானம் சாதாரண சமாதானம் இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கும், அந்த பிரச்சனை சரியாகணும்,
அப்போ ஒன்று ஒரு சமாதானம் கிடைக்கும். அது டெம்பரவரியான ஒரு பீஸ். ஆனால் இங்கே ஆண்டவர் பூரண சமாதானத்தை நமக்கு வாக்கு பண்ணுகிறார். பூரண சமாதானம், முதல்ல சத்தியமும் இருக்குது. முதல்ல சமாதானத்தை பார்த்துருவோம். பூரண சமாதானம் அப்படின்னா சங்கீதம் 34:7-11 வாசம்னு சொன்னால், சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினாலே மன மகிழ்ச்சியாக இருப்பார்கள். பாருங்க, மிகுந்த சமாதானம், பூரண சமாதானம். மிகுந்த சமாதானம் அப்படின்னு சொன்னால் அதிகமான ஒரு மனசில் ஒரு நிம்மதி, அமைதி, எல்லா பிரச்சனையும் தீர்ந்து ஒரு ரிலாக்ஸாக சமாதானமாக வாழக்கூடிய ஒரு நிலைமை தான் இந்த மிகுந்த சமாதானம். இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, அதுக்கு எப்படிப்பட்டவர்கள் தகுதி உள்ளவர்கள்னா, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து. அப்போ சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துனா, இந்த முழு பூமியும் சுதந்திரித்தா நம்ம அது எவ்வளவு மதிப்புடையதாக இருக்குமோ அப்படிப்பட்டது தான் சமாதானம். அப்பேற்பட்ட ஒரு மிகுந்த சமாதானத்தை நம்ம சமாதானமாக ஒரு ஜீவியம் என்படிக்கு முழு பூமியும் சுதந்திரித்து கொண்டு நம்ம இருந்தால் எப்படி இருப்போமோ அதுபோல் அதற்கு ஒப்பனையான ஒரு சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, இந்த வார்த்தை சொல்கிறது மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக. அப்போ உங்களுக்குள்ள சாந்த குணம் இல்லை, நீங்கள் ஷார்ட் டெம்பராக இருக்கீங்க, எடுத்தெறிஞ்சு பேசிடுறீங்க, இது வரைக்கும் அப்படி தான் இருந்திருப்பீங்கன்னு சொன்னால், இந்த புதிய வருஷத்தில் ஒரு குணங்கள் மாறும்படிக்கு நீங்கள் விட்டு கொடுப்பீங்கன்னு சொன்னால் அந்த குணங்களை மாற்றிக்கொள்ளுவீர்கள். ஆண்டவர் உங்களை மாற்றுவதற்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள், அவர் வார்த்தை கீழ்ப்படுவீர்கள் என்று சொன்னால் இந்த மிகுந்த சமாதானம் உங்களுக்குரியதாய் மாறும். அடுத்து 72வது சங்கீதம் 7வது வசனம் வாசிங்கன்னா, சந்திரன் உள்ள வரைக்கும் அவர்களுக்கு மிகுந்த சமாதானம் இருக்கும். இது சாலமோன் என்கிற ராஜாவை குறித்து எழுதின ஒரு சங்கீதம். சந்திரன் உள்ள வரைக்கும், எங்கள் தாத்தா இருக்கும்போது சந்திரன் இருக்குது, இனி எத்தனை தலைமுறைக்கு அது இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. நிலாவும் சூரியனும் சந்திரனும் என்னைக்காவது வராமல் இருந்திருக்குதா, என்னைக்காவது அது லீவ் போட்டு போயிருக்குதா? அப்படி நடந்ததே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட டிசம்பர் மாதம் 31 இந்த 2026 வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் சந்திரன் வராதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? கடவுள் ஏற்படுத்தினது, அது நித்திய உடன்படிக்கை, நித்தியமாக அது நிலைச்சிருக்கும். அதுபோல் உங்கள் சமாதானம் நிலைத்திருக்கும். நிறைவாக இருக்கவும் நிலைத்திருக்கவும் இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நிச்சயமாக அப்பேற்பட்ட சமாதானத்தை உங்களுக்கு தருவார். நீங்கள் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, இது யாருடைய நாட்கள் எப்படி இருக்குன்னா, சாலமோனை பற்றி சொல்லப்படுகிறது. சாலமோன் ஒரு சிறந்த ஞானி, சிறந்த ராஜா. ஸோ அவருக்கு முன்பதாகவும் அவருக்கு பின்பதாகவும் அப்பேற்பட்ட ஒரு ஞானி இதுவரைக்கும் எழுப்பினது இல்லை. ஆனால் அவரை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அவருக்கு ஞானத்தை கொடுத்தவர் சாலமோனிலும் பெரியவர் என்று தன்னை வெளிப்படுத்துகிற அவரை பற்றி என்ன சொல்லுது? ஏசாயா 9:6 சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு வார்த்தை சமாதான பிரபு என்று அழைக்கப்படுவார் இருக்குது. இவர் பேர் சமாதான பிரபு. அப்போ இந்த சமாதானத்துக்கு சொந்தக்காரர், அதை உருவாக்கினவர், அதற்கு உரிமை பாராட்டத்தக்கவர் யார் அப்படின்னு சொன்னால் இந்த சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் இந்த சமாதான காரணர். ஸோ ஒரு ராஜாவுக்கு கீழ்பட்டு இருக்கணும் அப்படின்னா அந்த ராஜாவுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். அந்த ராஜாவுக்கு பிரியமானவர்களை நாம் செய்ய வேண்டும். நம்ம எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ராஜாவை தூக்கி எறிஞ்சு பேசாமல் அவருக்கு பிரியமானதை செய்ய முயற்சிக்கிற பொழுது நமக்கு என்ன இருக்குமா? மிகுந்த சமாதானம், பூரண சமாதானம். அவரை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள உங்களுக்குள்ள இந்த பூரண சமாதானம் பெருக்கெடுக்கும். நிச்சயமாக இந்த ஆண்டு பூரண சமாதானம் உங்களுக்குரியதாக மாறும். இந்த வார்த்தையின்படி உங்களை விட்டு கொடுக்க, மாற்றத்திற்கு நீங்கள் விட்டு கொடுக்க உங்களை அனுமதிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். ரெண்டாவது, சத்தியம் அப்படின்றதுல இது ஒன்றை ஒன்று தொடர்புடையது. சத்தியம் அப்படின்னா இங்கிலீஷில் ட்ரூத் அப்படின்னு இருக்குது. இந்த ட்ரூத், சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் அப்படின்றது. சமாதானத்தை அருளுவேன் இல்லை, சமாதானத்தை வெளிப்படுத்துவேன். நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம பார்த்தோம். ராஜாவுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டு அவருக்கு பிரியமானது செஞ்சு வாழ்றபடினாலும், சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கிறபடினாலும், இந்த வெளிப்பாடை நீங்கள் அறிந்து கொண்டு அதன்படி வாழ முயற்சிக்கிற பொழுது இந்த பூரண சமாதானம் உங்கள் வாழ்க்கையில நிலைத்திருக்கும். எது வரைக்கும்னா சந்திரன் உள்ள வரைக்கும் அப்படின்னு இருக்குது. நீங்க கடந்து போனாலும் உங்க தலைமுறைகளுக்குள்ள இந்த சமாதானம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆமென். அடுத்து சத்தியம். சரி, சத்தியம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17:17 என்ன சொல்லுதுன்னா, உம்முடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ இந்த வார்த்தை தாங்க சத்தியம். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு சௌக்கியம் வர பண்ணி, ஆரோக்கியம் வர பண்ணி, உன்னை குணமாக்கி, உனக்கு பூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். சமாதானத்தை வெளிப்படுத்தினார் இல்லையா, இப்போ தான் பார்த்தோம். அந்த சத்தியம் அப்படின்னா அவருடைய வார்த்தை. இயேசு கிறிஸ்து அடிக்கப்படும்படி, அவரை கொலை செய்யும்படி பிலாத்தினிடத்தில் கொண்டு போய் நிறுத்துறாங்க. நிறுத்தும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, யோவான் 18:37 வாசிங்கன்னு சொன்னால், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் என்று பிலாத்துவினிடத்தில் சொன்னார். பிலாத்து சத்தியமாவது என்ன என்றான். பிலாத்து பார்த்தீங்கன்னா, பிலாத்து ஒரு நல்ல நாலேஜ் பர்சன், அவர் நல்லா படித்த ஒரு உயர்வான ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு மனுஷன், ஒரு ஜட்ஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அவர் சொல்கிறது தான் தீர்ப்பு. நான் எழுதினதே அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எழுதிச்சா எழுதினது தான், அதை யாரும் மாற்ற முடியாது. அப்பேற்பட்ட அதிகாரம் உள்ள ஒரு பிலாத்துக்கு கேட்குற ஆண்டவர்கிட்ட சத்தியம்னா என்னன்றான். அந்த சத்தியத்தை பற்றின வெளிப்பாடு அவனுக்கு இல்லை, அது தெரியலை. அதுபோல தான் இந்த உலகம் அதை என்ன செய்யும், அதை அறியாது, அதை பகைக்கும். இந்த சத்தியத்தை, இந்த வேத வசனத்தை, இதன் உண்மையை நாம் எடுத்துரைக்கும் போது உலகம் அதை பகைக்கும், அதுக்கு அதை பற்றின வெளிப்பாடு இல்லாதபடினாலே. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் பூரண சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் என்கிறார். ஸோ அப்படி வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறவர் யோவான் 3வது அதிகாரத்தில் நம்ம வாசிச்சோன்னு சொன்னால், 3வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். 19வது வசனம், ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதனைகளாக இருக்கிறபடினாலே அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியின் இடத்தில் வருகிறான் என்றார். பாருங்க, இந்த சத்தியத்தின்படி செய்கிறவன் என்ன பண்றான்னா அந்த ஒளியின் இடத்துல வர்றான். இந்த இயேசு கிறிஸ்து என்கிற ஜீவ ஒளியின் இடத்துல என்னுடைய கிரியைகள் இந்த வார்த்தையின்படி சத்தியத்தின்படி தேவனுக்குள்ளாக செய்யப்படுதுன்னு சொல்லி அவரிடத்தில் வருகிறான். பொல்லாங்கு செய்கிறவன், அப்போ இந்த சத்தியத்துக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா பொல்லாங்கு, அநியாயம், இவைகளை செய்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா தங்கள் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு, இந்த சத்திய தேவன் இவருடைய வார்த்தைக்குள்ள அவருக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ராஜா என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்கள் கிரியைகளை அவர் என்ன செய்வார், கண்டிப்பாக உணர்த்தி உங்களை நீதிமானாய் நல்ல வழியில் நல்ல மார்க்கத்துக்குள்ள அவர் நடத்த தான் செய்வார். சிலருக்கு என்ன செய்கிறதில்ல, அந்த ஒளி உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாங்க இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை பகைக்கிறாங்க, அந்த இடத்துல வருகிறதில்லை. அப்போ ட்ரூத், இந்த சத்தியத்தை குறித்ததான வெளிப்பாடு கிடைக்கும் போது அதை பற்றின நன்மையும் பூரணமான ஒரு வெளிப்பாடு வரும் பொழுது தான் அவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியும். அப்போ பொல்லாங்காய் செய்கிறவர்கள் சத்தியத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, வர முடியாது. சத்தியத்தின்படி செய்கிறவன், இந்த வார்த்தையின்படி வாழுகிறவன் தேவனுக்குள்ளாய் தன் கிரியைகள் செய்யப்படுகிறது என்று அந்த ஒளியினிடத்தில் வருகிறான் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ அந்த சத்தியம் 2வது ஒரு வெளிச்சத்தை நம்ம வாழ்க்கையில் கொடுக்கறதா இருக்கிறது. அடுத்த வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, பொல்லாங்கு செய்யாமல் நீதியை குறித்து நமக்கு வெளிப்படுத்துகிறது அந்த சத்தியம். நன்மை செய்யணும், நீதி நியாயமாக வாழணும். நிறைய பேர் லோத்த சொல்லுவாங்க, எல்லாரும் 10ஓட 11 நானும் போயிட்டு போகிறேனே, எல்லாரும் போகிற வழியிலேயே நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லை. ஆண்டவர் எதை விரும்புகிறாருன்னா இந்த சத்தியத்திற்குள் கட்டுப்பட்டு அதுக்குள்ளே வாழும்போது அது நிமித்தமாய் ஆசீர்வாதங்கள், நன்மைகள், சமாதானம், ஆரோக்கியம் எல்லாமே இதை தொடர்புடையதாய் வருகிறது. ஸோ 8வது அதிகாரம் 32 நினைக்கிறேன், அதில் சொல்லப்பட்டிருக்குது, சத்தியத்தை அறிவீர்கள். யோவான் 8:32, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். பாருங்க, அது ஒரு விடுதலை கொண்டு வருது. அறிவீர்கள், அந்த சத்தியம், பூரண சத்தியத்தை குறித்ததான வெளிப்பாடை நீங்கள் அறிந்து கொள்ளுகிற பொழுது அது முதலாவது உங்களுக்குள்ள ஒரு விடுதலையை கொண்டு வருகிறது. எதுல இருந்தெல்லாம் விடுதலை கொண்டு வருதா, அந்த இருளான காரியங்கள், ஒளியின் இடத்துல வரக்கூடாதபடிக்கு இருக்கிற இருள், பயம், பொல்லாங்கான கிரியைகள், அப்படிப்பட்ட காரியங்கள், தீமையான எண்ணங்கள், இப்படி பலவிதமானப்பட்ட அடிமைத்தனங்கள், பாவ பழக்க வழக்கங்கள், இவை எல்லாவற்றிலிருந்தும் இந்த ஒளி, இந்த சத்தியம் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து உங்களை தைரியமாய் ஒளியின் இடத்துல வரவழைக்க இது உதவி செய்கிறதா இருக்கிறது. இப்பேற்பட்ட சத்தியம், இந்த பூரண சத்தியத்தை நான் இந்த ஆண்டிலே உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென்.
முதலாவது சௌக்கியம் வர பண்ணி, ஆரோக்கியத்தை கொடுத்து, காயங்களை ஆற்றி, பூரண சமாதானத்தை தந்தரளி, சத்தியத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன்றார். அதுக்கு நம்ம தகுதியுடையவர்களாக இல்லைனாலும் நம்மை தகுதிப்படுத்துகிற தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை தகுதிப்படுத்துவார், பரிசுத்தப்படுத்துவார். அவருடைய வார்த்தையே சத்தியம் என்று எழுதியிருக்கிறது. ஓகே, யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் பார்த்தோம்னு சொன்னால் 14:16-17 நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். பாருங்க, நான் பிதாவை குறித்து வேண்டுதல் பண்ணும்போது சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளரை நான் என்ன செய்ய போகிறேன், பிதா உங்களுக்கு கொடுப்பாரு, நான் வேண்டிக் கொண்டா. அப்போ அவர் சொல்கிறார், சத்தியத்தை கொடுத்து சாட்சி கொடுக்க பிறந்தேன்னார். இந்த சத்திய ஆவியானவர் தான் அந்த சத்தியம். இந்த சமாதானக்காரர் இயேசு கிறிஸ்து, அவர் சத்தியத்தினால் நிறைந்தவர். ஆனால் இந்த சத்தியத்திற்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா ஆவியானவர். இயேசு கிறிஸ்து தேற்றரவாளராகவும் இருந்திருக்கிறார். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, நான் வேண்டிக் கொள்ளும் போது வேறொரு தேற்றரவாளனே அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அப்போ ஏற்கனவே இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு தேற்றரவாளன் நமக்கு இருக்கிறார். அவர் போனதுக்கப்புறம் இந்த சத்திய ஆவியாகிய பரிபூர்ண சத்தியத்தினால் நிறைந்த இந்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து சத்தியத்திற்குள்ளே நம்மளை வழிநடத்துவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். சரி, இப்போ இந்த 4 காரியம் பார்த்தோம். ஒன்று, சௌக்கியமாக இருப்பீங்க, உங்களுக்கு நல்ல சுகபலனோடு நல்ல தீர்க்காயுசோடு இருக்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2வது, ஆரோக்கியம் வர பண்ணி சரீரத்தின் காயங்கள் மட்டுமல்ல மனதின் காயங்களிலும் ஒரு ஆரோக்கியம், ஒரு குணத்தை கற்றர் உங்களுக்கு சுகத்தை தந்தருளுவார். பூரண சமாதானம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு அவருடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டு நாம் வந்து சாந்த குணமுள்ளவர்களாய் மாற இன்னும் நாம் முயற்சி எடுப்போம் என்று சொன்னால் பூரண சமாதானத்தை, சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பூரண சமாதானத்தை அவரை நாம் சுதந்திரமாய் பெற்றுக்கொள்ள முடியும். அது நிமித்தம் நமக்கு ஒரு மிகுந்த சமாதானம். யோவான் 17:14-27 சொல்லுது, நான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். அந்த சமாதானம் உலகம் கொடுக்குற பிரகாரமாக இல்லை. உலகம் கொடுக்குற சமாதானம் கொஞ்ச நேரத்தில் அது போயிடும். ஆனால் இவர் கொடுக்குற சமாதானத்தை ஒருவராலும் எடுக்க முடியாது. எவ்வளோ போராட்டம் பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ நீங்கள் உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் போனாலும், எவ்வளோ உங்களை விசாரிக்க யாருமே இல்லைனாலும், உங்களை கண்டுகொள்ள ஒருவரும் இல்லைனாலும், தேவன் சரியான வழியில் உங்களை நடத்தி இந்த சாந்த குணமுள்ளவர்களாக உங்களை மாற்றி நீங்கள் இழந்து போனதையும் உங்களுக்கு மறுபடி கொடுத்து, நீங்கள் இழந்து போன எந்த காரியமாக இருந்தாலும், ஆசீர்வாதமாக இருந்தாலும், எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும், சுகமாக இருந்தாலும், ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் மறுபடியும் அதை திரும்ப கொடுக்க இந்த சமாதான பிரபு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அடுத்து சகல சமாதானம், பூரண சத்தியம். சத்தியம், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், அந்த சத்தியம் உங்களை பரிசுத்தமாக்கும், அந்த சத்தியம் உங்களை பொல்லாத கிரியைகள் என்று விடுதலையாக்கி ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே உங்களை நடத்தும். இந்த ஆண்டு ஒரு பரிபூர்ணமான ஆண்டாய் இருக்கட்டும். அவர் பூரண சமாதானத்தையும் பூரண சத்தியத்தையும் அருளுகிறது போல பூரண கிருபையும் உங்களுக்கு அருளி உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக இந்த ஆண்டு ஒரு மகிமையுள்ள, சுகமுள்ள, ஒரு ஆரோக்கியமுள்ள, சமாதானமுள்ள ஆண்டாக இருக்கட்டும். இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உலகத்துக்கு தெரிஞ்சது ஃபேக்ட், உண்மை. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்க, ட்ரூத்து, அதாவது ஃபேக்ட் அப்படின்னா இருக்கிறத, இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கிறது, காலேஜில் என்னென்னா இருக்கிறத கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் ட்ரூத் அப்படின்றது இல்லாதவைகளை உருவாக்குகிற வல்லமை அதற்கு உண்டு. இயேசு கிறிஸ்து இல்லாதவைகளை உருவாக்கின தேவன், ஒன்றுமில்லாததிலிருந்து தான் முழு உலகத்தையும் அவர் உருவாக்கினார் என்று எழுதியிருக்கிறது. அப்போ நீங்கள் ஆரோக்கியம் இல்லாத இடத்துல நீங்கள் ஆரோக்கியத்தை பேசும்போது, சத்தியத்தை பேசும்போது அங்கே ஆரோக்கியம் உண்டாகும். ஒரு வறட்சி, தரித்திரம், குறைச்சல் இருக்கிற இடத்துல இந்த சத்தியத்தை நீங்கள் பேசுகிற பொழுது அங்கே ஒரு நிறைவு உண்டாகும். அந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஒரு அதிகாரத்தையும் வல்லமையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.
Once again, I wish you a very, very happy, peaceful and prosperous New Year. God bless you all.